அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்னைக்கு நம்ம சேனலோட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா RTE. அதாவது தமிழ்ல பாத்திருப்பீங்க. RTEனா என்ன? ரைட் டு எஜுகேஷன், அதாவது கல்வி உரிமை சட்டம். இந்த கல்வி உரிமை சட்டத்துக்கு கீழே என்னென்ன மக்கள் பயனடையலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது படிக்க முடியாம கஷ்டப்படுற குழந்தைகள் தனியார் பள்ளியில படிக்கணும்னு விரும்பினா அவங்களுக்காகவே மாணவர் சேர்க்கையில தனியார் பள்ளிகள் 25% இடங்கள் இடஒதுக்கீடு கல்வி உரிமை சட்டத்தின் கீழே ஒதுக்கப்படுது. அந்த கல்வி உரிமை சட்டத்தின் கீழே 25% இடஒதுக்கீடு எப்படி ஒதுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில கிரைட்டீரியாஸ் வச்சு ஒதுக்குறாங்க. அதாவது அதுக்கு என்ன தகுதி இருக்கணும்னா அந்த குழந்தையோட பெற்றோரின் ஆண்டு வருமானம் 1 லட்சத்திற்கு குறைவாக இருக்கணும். விண்ணப்பிக்கும் போது அந்த வருமான சான்றிதழ் கண்டிப்பா வேணும். இது யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 31/7/2017 ஸ்டார்ட் ஆகி 31/7/2018 பிறந்த குழந்தைங்க எல்கேஜி அட்மிஷன் போடலாம். அதே 31/7/2015 தொடங்கி 31/7/2016 பிறந்த குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் போடலாம். இந்த அட்மிஷன் எப்படி போட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல நிறைய ஸ்கூல்ஸ், அதாவது பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல ஃப்ரீ எஜுகேஷனுக்காக இந்த கல்வி உரிமை சட்டத்தின் கீழே ஒதுக்கப்பட்ட சீட்ல நம்ம ஆக்குபை பண்ண முடியும். அதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன தகுதி, என்னென்ன வேணும் அப்படிங்கறத பார்க்கலாம். முதலாவது தேவைப்படும் ஆவணங்கள். நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்லயே கொடுத்திருக்கா. போட்டோ காப்பி, குழந்தையோட போட்டோ காப்பி, பர்த் சர்டிபிகேட், ஆதார் கார்டு, பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட். இது மட்டும் தான் நமக்கு அப்ளை பண்றதுக்கு தேவை. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இதுதான் வெப்சைட் RTE right to education.tnschools.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ஸ்குள்ள போனீங்கன்னா வர முதல் வெப்சைட் தான் இந்த கல்வி உரிமை சட்டம். இந்த சட்டத்துல இந்த வெப்சைட் இப்படி ஓபன் ஆகும். இதுல ஓபன் ஆன உடனே ஸ்டார்ட் அப்ளிகேஷன்ஸ், ஓகேவா? அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போகணும். அதாவது இதற்கு அப்ளை பண்றதுக்கான டேட் இன்னைக்கு, அதாவது 5 ஜூலை 2021 இருந்து ஆகஸ்ட் 3 வரைக்கும் அப்ளிகபிளா இருக்கு. இது யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெற்றோரோட வருமானம் 1 லட்சத்திற்கு கம்மியா இருந்ததுன்னா அவங்க அப்ளை பண்ணலாம். எந்த கிரைட்டீரியால செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க பக்கத்துல இருக்க ஸ்கூல், அதாவது குழந்தைக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு உள்ள பக்கத்துல இருக்க ஸ்கூல்ஸ்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் ஒரு ஸ்கூலுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா அது குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அந்த குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கிறது ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெறும். அந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க குழந்தை செலக்ட் ஆயிடுச்சா நீங்க ஃப்ரீயாவே பிரைவேட் ஸ்கூல்ல உங்க குழந்தைய படிக்க வைக்க முடியும். இதுதான் இதோட ப்ரொசீஜர். இதுல எப்படி நம்ம அப்ளை பண்றோம்னா RTE tnschool.gov.in குள்ள ஸ்டார்ட் அப்ளிகேஷன்ஸ்குள்ள வந்தீங்கன்னா 5 ப்ரொசீஜர்ஸ் கொடுத்திருக்கா. பர்சனல் டீடைல், பேரண்ட்ஸ் டீடைல், அட்ரஸ் டீடைல், டாக்குமெண்ட்ஸ். 5th செலக்ட் த ஸ்கூல். நம்ம நார்மலா கொடுத்துட்டு வரும்போது டாக்குமெண்ட்ஸ்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேவைப்படுகிற ஆவணங்களை எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணணும். நம்ம ஸ்கேன் பண்ணி 5th நமக்கு பக்கத்துல இருக்க ஸ்கூலை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கொடுத்திருக்க போன் நம்பருக்கு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை எழுதி வச்சுக்கணும். அந்த நம்பர் வச்சுதான் அவங்க குலுக்கல் முறையில தேர்ந்தெடுப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா ஃபைனலா நமக்கு கால் பண்ணியோ இல்ல மெயில் அனுப்பிச்சோ சொல்லுவாங்க நம்ம குழந்தை செலக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு. அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்கூல்ல ஃப்ரீயாவே குழந்தைய பிரைவேட் ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டுக்கலாம். இதுதான் RTE ரைட் டு எஜுகேஷன் சட்டம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதுல சேர்ந்து எல்லாரும் பயனடைவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.